நான் 2011 பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து ஒரு 14 இயர்ஸாக இருக்கேன். இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸை விட எனக்கு பேங்க்கில் ஒரு ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்தது. நான் வந்து பேங்க்கில் திண்டுக்கல்ல பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சென்னையிலேருந்து திண்டுக்கல் வேறு மேரேஜ் வந்தார். ஈவினிங் என்னுடைய ஆஃபீஸ் வந்தார். ஒரு 5:30 இருக்கும். அப்போ நான் வந்து அஸ்யூஷுவல் 4 o'clock ஷட்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள்ள இன்டர்னல் போனோம். ஃப்ரெண்ட் உட்காந்தாரு, டீ ஆஃபர் பண்ண சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ ஒரு மேடம் வந்தாங்க. ஸோ அந்த மேடம் அரௌண்ட் 50+ இருப்பாங்க. ஸோ அந்த மேடம் வந்துட்டு ஒரு எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, லாஸ்ட் வீக்கே வந்திருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு 300 பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. அத்தனை பேருக்கு அக்கௌண்ட்டில் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தாங்க. ஸோ அவ்வளோ பேரையும் இங்கே கூட்டு வர, திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்கூல், அவ்வளோ பேரும் இங்கே கொண்டு வந்து இது பண்ணுறது கஷ்டம் சார். பஸ் வசதியும் இல்லை, எல்லாரும் வர முடியாது, சின்ன பசங்கன்னாங்க. ஓகே மேடம், ப்ராப்ளம் இல்லை, நான் வரேன். நான் எல்லா மேனேஜர்கிட்ட பேசிட்டு எல்லா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ஸ் எல்லாம் நேராக அங்கே கொண்டு போய் அதை நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு வித்தின் 2 days வந்து நான் பாஸ்புக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை கலெக்ட் பண்ண மேடம் வந்தாங்க. அந்த மேம் வந்துட்டு நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பும் போது ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த கெஸ்டர்ஸ், ரொம்ப நன்றி சார். நானும் வந்து தேங்க்யூ மேம் வாங்க அப்படின்னு. அது என்னுடைய லைஃப்ல என்னுடைய ரொட்டீன் ஜாப். எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியவே இல்லை. பட் இதை என் ஆப்போசிட்ல இந்த ஃப்ரெண்டை ரொம்ப அதை இன்ஸ்பயர் பண்ணி எங்கிட்ட சொல்லவும் இல்லை. ஒரு 6 months கால் பண்ணாரு. நான் வந்து பேங்க்ல பிஓவா செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னாரு. சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்க நேரில் வந்தேன். அப்போ சொன்னாரு, ஒரு ஸ்கூலுடைய HM அவங்க எவ்வளோ பேருக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர், அவங்களால எவ்வளோ பேர் லைஃப் இதாக இருக்கும். ஸோ அவங்க எந்திரிச்சு உனக்கு நன்றின்னு சொல்லும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா. ஸோ அதனால நானும் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி படிச்சு அவருமே வந்து வந்தார். ஸோ அது என்னால் ரொம்ப மரபு. ஸோ நான் ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணி, லைவாக இன்ஸ்பயர் பண்ணி அதை இன்னொருத்தரை என்னுடைய இதுக்கு வர்றது ரொம்ப எனக்கு மெமரபுளாக இருந்தது. நிறைய இருக்குதுங்க. எஸ்பெஷலி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேலஞ்சஸ் ரொம்ப, சர்ச் எல்லாம் போவோம், சர்ச் இந்த ரைடுன்னு சொல்லுவோம். அதை பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. தட் வில் ஹேண்டில் இட் ஃபைன். ஸோ வேற எந்த மாதிரியாச்சும் அதை ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லணும்னா நத்திங்.